வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் வந்து என்னென்ன காய்கறிகள், பழங்கள்லாம் அறுவடை பண்ணுறோம். என்னென்னலாம் வந்து எதெல்லாம் வச்சு நான் பாப்பாவை வச்சு வேலை வாங்குறேன்றதை பார்த்துக்கோங்க. எங்கள் பாப்பா எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலும் கையுமாவே இருப்பா. மொபைலு இல்லை டிவி இல்லாட்டி புக். புக்கெலாம் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவா. ஆனால் மொபைலையும் டிவியும் எடுத்தான்னா பயங்கரமாக அதிலேயே தான் உழுந்துக்கிட்டே இருப்பாள். அப்புறம் இதில் என்னாச்சுன்னா கொஞ்ச நாளாக இப்போ ஒரு மாதிரி கண்ணை அதிகமாக பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, கண்ணை வந்து மொபைல்லாம் வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது, டிவி அதிக நேரம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன வழின்னே தெரியல. அவளை வந்து எப்படியாவது வந்து அதில் அதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நானே அவள் கூட விளையாடுற மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இருப்பேன்னா என் தோட்டத்தில் தான் இருப்பேன். இப்போ ஏன் நம்ம தோட்டத்துக்குள்ளே நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு வந்து இந்த அறுவடை பண்ணுற டைம்லலாம் அவளையே பண்ண வச்சிடுறது. சரி, அப்போ அறுவடை மட்டும் பண்ணால் போதுமா, கொஞ்சம் வேலையும் செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். நான் வந்து உன்னை வீடியோ எடுக்கிறேன் பாப்பா, நீ வேலை செஞ்சேன்னா உன்னை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியா, அப்போ நான் வேலை செஞ்சதுக்கு ஒரு ஆதாரம் இருக்காம்மா, அப்போ கண்டிப்பாக எடுமா, வீடியோ எடுமா அப்படின்னா. சரி, அதனால் அவள் எப்படி வேலையெல்லாம் செய்கிறான்றதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு. ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் நம்ம தோட்டத்தில். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் இல்லையா, இது கடைசியாக இப்போ லாஸ்ட்டாக விளைஞ்சது. அதனால தான் இதையும் உங்கள்கிட்டே காமிச்சாச்சு. கொய்யாப்பழம்லாம் நிறையா அறுவடை பண்ணியாச்சு. அதுதான் இது. இப்போ பாருங்கள் அவள் தோட்டத்தில் வந்து எப்படி வந்து வேலை பார்க்குறான்றதையும் பாருங்கள். ரொம்ப ஹெவியாக மண் தூக்குறதுலேருந்து, அப்புறம் நிறைய இந்த உரம் போடுறதுலேருந்து, அதில் காய்கறி பறிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் வந்து அவளே பார்ப்பா. அது வந்து வீடியோக்காகலாம் இல்லைங்க, ஒரிஜினலாகவே வீட்டில் வந்து தோட்டத்துக்கு நான் போயிட்டாலே பாப்பா ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாலே வந்து எல்லா வேலையும் அவளே செஞ்சு கொடுத்துருவா. அவளுக்கு அதை செய்யணும் அப்படின்னா எந்த விஷயத்தை எடுத்தாலும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாள். அதுக்காகவே சரி அப்போ இதுக்குள்ளேயும் அவளை கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தோட்டத்தில் வந்து நான் அவள் செய்கிற வேலைகள் எல்லாம் நான் வந்து இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், கஷ்டப்பட்டு மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்து, அப்புறம் இந்த முட்டை ஓடெல்லாம் வச்சுருப்பேன் இல்லையா அது, அப்புறம் வீட்டிலையே நாங்கள் காய்கறி வேஸ்ட்டு வச்சு பண்ண கம்போஸ்ட் அதெல்லாம் வச்சு சேர்த்து போட்டு மண் கலவையாக கலந்தால் அவளால் கலக்க முடியலை. அவள் தோட்டத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமும் இந்த முயல் மொசக்குட்டின்னு சொல்லுவோம்லங்க, அதுவும் தாங்க. அது ஒன்று வந்திருக்கு தோட்டத்துக்கு. அதை பார்க்கவே அவள் வந்து தோட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கா. உட்காந்தவளை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாங்கிக்கிட்டே இருக்கேன் நானும். அப்படியே அவளும் என்னென்னமோ செஞ்சு கரெக்டாக ஒரு வேலையவே செய்ய வச்சாச்சு. செஞ்சுக்கிட்டுருக்கா. இது கொஞ்சம் அந்த கண்ணை அடிக்கிறதுலேருந்து அவளை கொஞ்சம் தவிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த வேலையை வந்து நான் அவளை செய்ய விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பைப் லைன் இருந்துச்சு, அது வெட்டியே இருந்துச்சு, ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் அதுலேயே மண்ணை போட்டு, ஏன் நம்ம வந்து இதில் கீரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி சுத்தமாக அதில் போட்டு நல்லா நீட்டாக பண்ணோங்க. பண்ணி முடித்தோன்னே அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்ததை 2 பேரும் சேர்ந்து பிடிக்கிறதுலேயே மொபைலை தூக்கி போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதிலே நான் இந்த வீடியோ வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அப்படியே அந்த பைப்பு விழுந்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து ஒரு பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி ஒன்று இருந்துச்சு. அதையும் நம்ம ஊண்டிடுவோம்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் கல்யாண நாள் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த செடியை வாங்கி நாங்கள் ஊண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் தோட்டத்தில் இந்த தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இந்த காய்கறிகள்லாம் பறிக்கிறதா இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் பாப்பா தான் செய்வாள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறா. அது வந்து அந்த மொபைலும் டிவியும் கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வேலைகளாக இருக்குது. படிக்க சொன்னால் கூட படிச்சிட்றா. படிச்சுட்டு போர் அடிக்குதுமான்றா. படிக்கிறதுக்கு படித்து முடிச்சுட்டு படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறேம்மா, எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு தான் மொபைலுக்குள்ளே அதிகமாக போகிறா. அதனாலேயே அவளுக்காகவே நானும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவள் கூடயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா அது கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. பாப்பா வந்து இதில் வந்து அவள் கவனத்தை ஃபுல்லாக செலுத்துகிறா. அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த செடி வளர்க்குறது, செடி மேலே ஆர்வம்லாம் காமிச்சு வளங்க. அது ரொம்ப பிள்ளைங்களை வந்து அந்த அந்த இதுலேருந்து இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அந்த அதிகமாக மொபைல் பார்க்குறாங்க இல்லையா, அதுலேருந்து பிள்ளைங்களை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இந்த செர்ரி பழம்னு சொல்லுவோம் இல்லையா, பார்பஸ் செர்ரி, அது வந்து மரம் பெரிய மரமாகிருச்சுங்க. அதை வந்து சுற்றி அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் அந்த கொப்பில் வந்து பெருசு பெருசாக நிறைய வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1 kg கிட்ட வரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ காய்ச்சிருந்துச்சு. சரி, அது வந்து ஜாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அதையுமே பறிச்சாச்சு.
அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பப்பாயா மரம். காயெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக போட்ட காயெல்லாம் நம்ம பறிச்சாச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இந்த டைமில் இதெல்லாம் பறிக்கிறப்போ ஒரு 2 பழம் மட்டும் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் வீடியோ எடுத்தாச்சு. நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கிடைக்கிதுன்னா அது ஈஸியாலாம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி எங்களோட உழைப்பு நிறையாவே இருக்குது. நிறையா உரம் போடுறதுலேருந்து, மண் வைக்கிறதுலேருந்து, அப்பப்போ பூச்சி அரிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுலேருந்து, நம்ம வந்து எந்த மருந்துமே கொடுக்காதனால சீக்கிரமாக எல்லா பூச்சியுமே அட்டாக் ஆகும். ஆனால் அதெல்லாம் வரவிடாமல் இருக்கிறதுக்கு செடி வந்து அந்த பூச்செல்லாம் எதிர்த்து போராடி வாழணுன்னா நம்ம வந்து கொடுக்குற உரத்தினால மட்டும்தான் முடியும். அதனால் வந்து நம்ம உரங்களெல்லாம் நம்ம வந்து இயற்கை உரங்கள்லேயே இந்த பூச்சிகளெல்லாம் அழிக்கிறதுக்கான உரங்கள்லாம் இருக்குது. வீட்டில் வளர்க்குற செடின்றதுனால நம்ம மருந்தெல்லாம் கொடுத்துடவே கூடாதுங்க. இயற்கை உரங்களாகவே கொடுத்து இதை வளர்க்கலாம். பாருங்கள், அவளுக்கு அந்த பழங்கள்லாம் பறிக்கிறதுனாலே அவளை ரொம்ப சந்தோஷம். அதில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் விளாண்டு விற்றுக்கிட்டு, நீங்கள் வாங்குறீங்களா நாங்கள் வாங்குறீங்களான்னு சொல்லி விற்றுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தா. சரி விளையாடட்டும், அவள் என்ன விளையாடுறாளோ விளையாடட்டும், மொபைல் பார்க்காம இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். பாருங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தா. எவ்வளோ பழம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஜாம் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல பழமாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன செடி வச்சாலே போதும், நிறையாவே காய்க்கிறாங்க. கொத்து கொத்தாக கிடச்சிச்சுங்க லாஸ்ட் டைம் நம்ம பறித்ததில். அப்போ இன்னுமே இந்த மரத்துக்கு கீழே சுற்றிலும் அப்படியே உதிர்ந்து போய் தான் கிடக்கும். நம்ம மரத்துலேருந்து பறித்தது போக கீழே நிறையாவே கிடந்துச்சு, அதெல்லாம் எடுக்கலை. அதெல்லாம் அந்த முயல் சாப்பிடட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 பப்பாயா சொல்லியிருந்தேன் இல்லையா? பப்பாயா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மரம் நம்ம தோட்டத்தில் வச்சதுலேயே. தானாக வந்துச்சு. சரி நல்லதாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். கொஞ்சமாக அந்த உரம் மட்டும் கொடுத்தேன், அதில் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. உரம்னா என்னங்க, வீட்டில் வந்து காய்கறி வேஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்போஸ்ட் அதை தாங்க உரமாக கொடுக்குறேன். அப்புறம் மீன் அமிலம் கொடுக்குறேன். இது 2 தான் நான் கொடுக்குறேன். அதுக்கே இவ்வளோ ஈல்டு எடுக்கிறோம் பார்த்துக்கோங்க. இதான் அவளோட அந்த மொஸ்குட்டி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தா. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.